நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த ஆண்டு மே 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர்களின் பதவிக்காலம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஓராண்டு காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டது. நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியுடன் நிறைவடைவதால் அப்பதவிகளுக்கு கட்சி அமைப்பு விதி எண்கள் 26, 27 ஆகியவற்றின்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. மாவட்ட, ஒன்றிய, மாநகர, நகர, பேரூர் அளவிலான தேர்தல்கள் பல கட்டங்களாக நடத்தி முடிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாநில பதவிகளுக்கு அறிவிக்கப்பட்ட தேர்தல்களில் தலைவர் பதவிக்கு பெருமதிப்புக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர் பதவிக்கு சா வடிவேல் ராவணன், பொருளாளர் பதவிக்கு மா திலகபாமா ஆகியோர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததால் அவர்கள் மூவரும் மீண்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பாமக அமைப்பு தேர்தலை நடத்த அமைக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அவர்களின் தேர்வை இப்பொதுக்குழு அங்கீகரிப்பதுடன் அவர்களின் பணி சிறக்க நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 37 ஆண்டுகளை நிறைவு செய்து 38ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகார படிக்கட்டுகளில் பாமகவை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவையும் கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடமையை கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றுவார் என்று இப்பொதுக்குழு நம்பிக்கை தெரிவிக்கிறது. பாமகவின் 37 ஆண்டுகால பயணமுமே ஏராளமான மைல்கற்களை கொண்டது. ஏராளமான மைல்கற்களை கொண்டதுதான் என்றாலும் கடந்த ஓராண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கொண்ட அரசியல் பணிகளும் அரசியல் மாற்றத்திற்கான முயற்சிகளும் மிகவும் குறிப்பிட்டு பாராட்டத்தக்கவை ஆகும். ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமதிப்புக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் வடிவேல் ராவணன் அவர்களையும் திலகபாமா அவர்களையும் வெகுவாக இந்த பொதுக்குழு பாராட்டுகிறது, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. அடுத்ததாக மாவட்ட செயலாளர் சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரக்கூடிய பாமக பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருமனதாக பாமகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்தும் விரிவான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், முன்னமே இந்த பொதுக்குழுவினுடைய நோக்கம் என்ன, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். தற்பொழுது தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு யார் யார் தேர்வாக இருக்கிறார்கள் அப்படின்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இன்னும் என்ன நடக்கிறது, முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழுவில் பாமகவின் தலைவராக ஒருமனதாக அன்புமணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலகபாமாவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் தேர்வு செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரகோஷம் எழுப்பி இங்க இருக்கக்கூடிய 3000 பொதுக்குழு உறுப்பினர்களும் தங்களுடைய கரகோசை மூலமாக இந்த அறிவிப்பை வரவேற்றிருக்கிறார்கள். வழக்கமாக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்ற போட்டிகளுக்கு இது போன்ற தேர்தல் அறிவிக்கப்படும். அப்போது இந்த பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பிப்பார்கள். ஆனால் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது யாருமே அதற்கு எதிர்த்து போட்டியிடாத காரணத்தால் இவர்கள்
அன்அப்போஸ்டாக, அதாவது போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த மேடையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் திரையில பார்க்கின்றோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். அருகில் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கிறது. அதே போன்று கட்சியில் ஏதாவது பிரிவு போன்ற விஷயங்கள் வரும்போது பொதுச் செயலாளருடைய பங்கு, பொருளாளருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. 1.5 வருடங்களுக்கு முன்பு கூட நாம் இதை பார்த்தோம். டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி இடையே பிளவு ஏற்பட்ட போது பொதுச் செயலாளரும் பொருளாளரும் யார் பக்கம் நிற்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் கட்சி என்பதுதான் சட்ட விதிகளாக இருக்கின்றது. எனவே அந்த சட்ட விதிகளின்படி பார்க்கும்போது இந்த மிக மிக முக்கியமான பதவிகளான பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் பதவிகளிலே இவர்கள் இருப்பார்கள் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விதிப்படி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் தான் இருக்க வேண்டும் என்பது இந்த கட்சி தொடங்கிய போதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கொள்கையாக வடிவமைத்திருந்தார். அதன் அடிப்படையிலே இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 37 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு வருகிறார். அந்த நடைமுறை இப்போதும் தொடர்கிறது. அதே போல பொருளாளர் உள்ளிட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மேடையில மற்றொரு விஷயத்தையும் நாம் கவனிக்கலாம். குறிப்பாக பூத்தா அருள்மொழி, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பேராசிரியர் தீரன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் வரிசையிலே இடம் கொடுக்கப்பட்டு அன்புமணி அவர்களுக்கு அருகருகே அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர்களாக செயல்பட்டவர்கள். கட்சி 2 பிளவாக பிரிந்து செயல்பட்ட காலத்தில் டாக்டர் ராமதாசுடன் இவர்கள் தீவிரமாக இணைந்து செயல்பட்டு வந்தனர். ஆனால் கட்சி தற்போது ஒன்றிணைந்திருக்கக்கூடிய சூழலில் டாக்டர் ராமதாஸ் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் பக்கம் செயல்பட்டு வந்த அனைவரும் தற்போது வேறு கட்சிகளுக்கு செல்லாமல் டாக்டர் அன்புமணியுடனே இணைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இருவர் மட்டும் இந்த அணியில் இணையவில்லை அல்லது இணைத்துக் கொள்ளப்படவில்லை. ஒருவர் சேலம் அருள், மற்றொருவர் GK மணி. இந்த இருவரை தவிர மற்றவர்கள் அனைவரும் டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருந்தவர்கள் அன்புமணி அவர்கள் பக்கம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பொதுக்குழுவில் சிறப்பான வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கௌதமி, தற்போது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.